ஹலோ வியூவர்ஸ், த ஹிந்து பேப்பர் இன்னைக்கு, அதாவது 20/6/2024, பேஜ் நம்பர் 4. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட், ஸ்டேட் தமிழ்நாடு ஸ்டேட் கம்ப்ளீட் ஸ்டேட் நியூஸை ஒரே வீடியோவில் எப்படி முடிக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ. இதுல ஒரு 8 செய்திகள் இருக்குது. அந்த 8 செய்திகளையும் நான் ரொம்ப பிரீஃபா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் செய்தி என்னன்னா, கள்ளக்குறிச்சியில பூச், அதாவது ஸ்பூரியஸ் லிக்கர், பூச்சி டிராஜடி அப்படின்னா கள்ளச்சாராயம், இல்லிசிட் அராக் அப்படிம்போம். 2 பேரை கொடுக்கலாம். இத குடிச்சதுனால 8 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு இந்த ஹிந்து. இல்ல இல்ல 16 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ்ல போட்டிருக்கு. இது கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்டா இருந்தாலும் இந்த சம்பவம் ஒரு துரதிருஷ்டவசமான சம்பவம், அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். இதுதான் இதுல உள்ள ஒரு இது. என்ன இருந்தாலும் ஸ்பூரியஸ், இல்லிசிட் இந்த மாதிரி வார்த்தைகளை தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த ஒரு செய்தி, எடப்பாடி இண்டைட்ஸ் த டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார் ஃபெயிலிங் டு செக் த சேல் ஆஃப் இல்லிசிட் லிக்கர். இண்டைட்ஸ் அப்படின்னா அக்யூசஸ், குறை கூறுகிறார். இந்த ஃபார்மர் சிஎம் இந்த இல்லிசிட்டுக்கு, அந்த கள்ளச்சாராயம் காட்சி இந்த இறந்தவங்க நினைச்சு இவர் டிஎம்கே கவர்மெண்ட் தான் அது காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதுதான் இந்த செய்தியினுடைய இந்த செய்தி. கண்டம் பண்றாரு, அவ்வளவுதான். 3, மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வைன்ஸ் அப் அப்படிங்கிறத பினிஷர்ஸ் அப்படின்னு சொல்லலாம், முடிக்கிறது அப்படின்னு. ஹியரிங் ஆன் சுமோட்டோ அப்படின்னா வாலண்டியர், தாமாக முன் ரிவிஷன் பெட்டிஷன் அகேன்ஸ்ட் KKSSR ராமச்சந்திரன். KKSSR ராமச்சந்திரன் இப்போ ரெவன்யூ மினிஸ்டரா இருக்கார். இவர் சொத்து சத்த வழக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டு முடிச்சு வைக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு செய்தி. அடுத்த 4வது செய்தி பாருங்க. சிஎம் ஸ்டாலின் ரைட்ஸ் டு ஜெய்சங்கர் ஃபார் ரிலீஸ் ஆஃப் ஃபிஷர்மேன். ஜெய்சங்கர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், வெளி விவகார மந்திரி, மத்திய அரசு. சிஎம் ஸ்டாலின் எல்லாருக்கும் தெரியும். இவர் இந்த ஃபிஷர்மேனை ஸ்ரீலங்கன் நேவி அரெஸ்ட் பண்ணுது பார்த்தீங்களா, அவங்கள ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு ஜெய்சங்கருக்கு, அதாவது வெளி விவகார அமைச்சருக்கு லெட்டர் எழுதுறார். இதான் இந்த செய்தியினுடைய சுருக்கம், பிரீஃப். இப்போ அடுத்தது நமக்கெல்லாம் தெரியும், விக்கிரவாண்டி பைபோல் நடக்க போகுது. இதுல டிஎம்கே பிஎம்கே கேண்டிடேட்ஸ் ஃபைல் நாமினேஷன்ஸ் ஃபார் விக்கிரவாண்டி பைபோல். இந்த 2 கட்சியில இருந்தும் நாமினேஷன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதா இந்த செய்தியினுடைய சுருக்கம். டிஎம்கே கேண்டிடேட் அன்னியூர் சிவா. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த செய்தியை படிக்கிறது மூலமா. அடுத்தது 6வது பாருங்க. டிஎன் கவர்மெண்ட் should reject the recommendations of Justice Chandru Committee report, பிஜேபி லீடர் ஹைச் ராஜா. ஒரு 2 நாளைக்கு முன்னால ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி அந்த நாங்குநேரி இன்சிடென்ட்டை வச்சு ரிஸ்ட் பேண்ட்ஸு, ஃபோர்ஹெட்ல திலகம் போடுறது, இந்த மாதிரி இதை வச்சு அந்த 2 எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்மீடியட் காஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸு ரொம்ப அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி இந்த சந்துரு கமிட்டி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணியிருக்குது. இதுக்கு பிஜேபி லீடர் ஹைச் ராஜா இல்லை இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இந்த ரெக்கமெண்டேஷன்ஸுக்கு எதிராக பேசியிருக்காரு. இதுதான் இந்த செய்தியினுடைய சுருக்கம். அடுத்தது நமக்கெல்லாம் தெரியும், நீட் இஸ் ரெக்ரெசிவ்னா பிற்போக்கான, டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை இல்லாதது, பிற்போக்கான சிந்தனை உள்ளது நீட்டு அப்படின்னு சொல்லி
என் ராம், டைரக்டர் த ஹிந்து குரூப், அவர் சொல்லியிருக்காரு. இந்த செய்தியினுடைய ரொம்ப முக்கியம் வந்து இந்த நம்ம அதாவது என்னன்னா ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ், மார்ஜினலைஸ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி, இந்த ரெண்டு பேரும் போட்டி போட முடியல அப்படிங்கிற மாதிரி இவருடைய அந்த அந்த ஹோல் நியூஸ் வந்து இதைத்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. இந்த நான் சொல்ற இந்த விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. இந்த கடைசி செய்தி 8, why isn't பிஜேபி மினிஸ்டர் ரிசைனிங் ஓவர் ரயில்வே ஆக்சிடென்ட்? செல்வ பெருந்தகை. செல்வ பெருந்தகை வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய பிரசிடென்ட். ரயில்வே மினிஸ்டர் வந்து அஸ்வினி வைஷ்ணவ். இவர் ஏன் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால் நடந்த அந்த ரயில்வே ஆக்சிடென்ட்டுக்கு பொறுப்பேற்று ரிசைன் பண்ணல அப்படிங்கிறதா இந்த செய்தி. இப்போ நம்ம வந்து இந்த தமிழ்நாடு செய்திய அத ஸ்டேட் செய்திய ஒரு வீடியோவிலேயே புரிஞ்சுக்கிடலாம். கொஞ்சம் உள்ள வந்து நம்ம தலைப்பு செய்திகளை புரிஞ்சுக்கிடும் போது அந்த உள்ள இன்புட் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லாவே நம்ம புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கைய தெரிவிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு அத கம்ப்ளீட் தமிழ்நாடு ஸ்டேட் செய்தியா படிச்சு புரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறத திரும்ப அழுத்தம் திருத்தமா சொல்லிக்கிட்டு எல்லோருக்கும் தேங்க்ஸ் சொல்லி வீடியோவை முடிக்கிறோம். தேங்க்யூ.